பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வயௌம தகூமு ஸாஅத்து யுக்ஸிமுல் முஜ்ரிமூன். கியாமத் நாள் நிலை பெறக்கூடிய நாள் குற்றவாளிகள் சத்தியம் செய்வார்கள். மா லபிசு கைர ஸாஅ, இந்த உலகத்திலே ஒரு நாளிகையே தவிர அவர்கள் தங்கவில்லை, வாழவில்லை என்பதாக அவர்கள் சத்தியம் பண்ணுவார்கள். கதாலிக்க கானு யூஃபக்கூன், இதே போலத்தான் அவர்கள் திருப்பப்பட்டவர்களாக இருந்தனர் உலகத்தில். வகால அல்லதீன ஊத்துல் இல்ம வல் ஈமான், கல்வியும் ஈமானும் கொடுக்கப்பட்டவர்கள் சொல்லுவார்கள், லகத் லபிஸ்தும் ஃபீ கிதாபில்லாஹ் இலா யௌமில் பாஸ், அல்லாஹ்வுடைய ஏட்டிலே இருந்ததை போல் மனிதர்கள் உயிர் பெற்று எழக்கூடிய நாள் வரையிலும் நீங்கள் உலகத்திலே தங்கியிருந்தீர்கள். ஃபஹாதா யௌமுல் பாஸ், இதுதான் மனிதர்கள் உயிர் பெற்று எழக்கூடிய அந்த நாள். மனிதர்கள் உயிர் பெற்று எழும் நாள் இந்த நாள் தான். வலாகின்னக்கும் குன்தும் லா தஅலமூன், என்றாலும் நீங்கள் அதை அறியாதவர்களாக இருக்கிறீர்கள். ஃபயௌமயிதில் லா யன்ஃபஉல் லதீன ஸலமூ மஅஸிரத்துஹும், அந்த நாளிலே அநியாயக்காரர்கள் அவர்களுடைய தங்கடங்கள் அவர்களுக்கு லாபம் தராது. வலாஹும் யுஸ்தஅதபூன், அவர்கள் மன்னிப்பு கேட்டால் அவர்களுடைய தௌபாவும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என்று அல்லாஹ் தஆலா கூறி காட்டுகிறான். அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்தில் அல்லாஹ் என்ன செய்தி சொல்கிறான் அப்படின்னு சொன்னால், நிராகரிக்கக்கூடியவர்களுடைய உலக ரீதியான காரியங்கள், மறுமை ரீதியான காரியங்கள் எல்லாமே முட்டாள்தனமான காரியங்கள் தான். உலக ரீதியான காரியங்களிலே அவர்களுடைய முட்டாள்தனம், அல்லாஹ் தஆலாவோடு மற்றவர்களை அவர்கள் இணையாக்குகிறார்கள். அல்லாஹ் எங்கே, மற்றவர்கள் எங்கே? மற்றவர்களை கொண்டு போய் அல்லாஹ்வோட சேர்த்து இணை வைக்கிறார்கள். இது உலகத்தில் அவர்களுடைய முட்டாள்தனம். மறுமையில் நிராகரிக்கக்கூடியவர்களுடைய முட்டாள்தனம் என்ன அப்படின்னு சொன்னால், மறுமையில் அங்கே சத்தியம் பண்ணுவாங்க. வயௌம தகூமு ஸாஅத்து யுக்ஸிமுல் முஜ்ரிமூன், அங்கே சத்தியம் பண்ணுவாங்க. மா லபிசு கைர ஸாஅ, உலகத்தில் ஒரு நாளிகை தான்யா வாழ்ந்தோம், உலகத்தில் ஏதோ கொஞ்ச நேரம் தான் வாழ்ந்துட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க இப்படி சொல்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், கொஞ்சோண்டு நேரம் வாழ்ந்துட்டு வந்தோம், அதில் ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் அதை போய் எல்லாம் பிடிப்பானா? அதெல்லாம் பிடிக்க மாட்டான் அப்படின்னு சொல்லி இப்படி அவங்க சொல்கிறதுக்காகத்தான் அதை சொல்கிறது, சும்மா ஒன்றும் இல்லை. மா லபீசு கைர ஸாஅ, கொஞ்சோண்டு நேரம் வாழ்ந்தோம் அப்படி சொல்லுவாங்க. உலகத்தில் ஏதோ ஒரு நாளிகை வாழ்ந்துட்டு வந்தோம் அப்படி சொல்லுவாங்க. அல்லாஹ் தஆலா என்ன சொல்கிறான் அப்படின்னு சொன்னால், அதாவது உலகத்தில் எப்படி எதையோ பேசி அவங்க தப்பு பண்ணிக்கிட்டு இருந்தாங்கல்ல, அந்த மாதிரி மறுமையில் போயிட்டும் இந்த மாதிரியெல்லாம் எதையாச்சும் சொல்லலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. கதாலிக்க கானு யூஃபக்கூன், இதே போலத்தான் உலகத்தில் அவர்கள் திருப்பப்பட்டவர்களாக. உலகத்தில் பண்ணுற தப்புக்கு ஒவ்வொருத்தன் ஒவ்வொரு காரணம் சொல்லுவான். தப்பு பண்ணுறவன்கிட்ட கேளுங்க, அவன் அது ஒவ்வொருத்தன் ஒவ்வொரு காரணம் சொல்லுவான். அது மாதிரி அங்கே போயிட்டு மறுமையில் கொஞ்சோண்டு ஒரு நாளிகை தான் உலகத்தில் வாழ்ந்தோம், இதுக்கு போய் எல்லாம் பிடிச்சிருவானா அப்படி சொல்லிட்டு அங்கே சொல்லுவாங்க மறுமையில். அப்போ உலமாக்கள் அவர்களிடத்தில் சொல்லுவாங்க, வகால அல்லதீன ஊத்துல் இல்ம வல் ஈமான், உலமா பெருமக்கள் அவங்களிடத்துல சொல்லுவாங்க, எந்த உலமாக்கள் உலகத்தில் அல்லாஹ்வினுடைய ஆதாரங்களை எடுத்து கூறி அவர்களுக்கு புரிய வைப்பவர்களாக இருந்தார்களோ அந்த உலமா பெருமக்கள் அவங்களிடத்துல சொல்லுவாங்க, எப்பா மறுமையில் அவங்கள்ட்ட சொல்லுவாங்க, நீங்கள் பொய் சத்தியம் பண்ணாதீங்க, உலகத்தில் நீங்கள் பொய்யா எதை வேணாலும் சொல்லி நீங்கள் தப்பிச்சுக்கிட்டு இருந்தீங்க, அந்த மாதிரி இங்கே நீங்கள் பொய் சத்தியம் பண்ணாதீங்க. அல்லாஹ்வுடைய ஏட்டிலே இருந்த மாதிரி நீங்கள் பிறப்பு முதல் இறப்பு வரை, இறந்த பின் மண்ணறையில் எழுப்பப்படுகின்ற நாள் வரையிலும் நீங்கள் எல்லாம் துனியாவில் தான் இருந்தீங்க. ஆனால் நீங்கள் இளம் நிறைய ஜாஹில், நீங்கள் அதை பற்றி தெரியாதவர்களாகவும் முட்டாள்களாகவும் நீங்கள் இருந்துக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. வலாகின்னக்கும் குன்தும் லா தஅலமூன், நீங்கள் முட்டாளாக, அறிவில்லாதவர்களாக, அறியாதவர்களாக இருக்கிறீர்கள்.
அப்படி சொல்லி இப்படி அந்த உலமாக்கள் அவர்களிடத்தில் சொல்லுவாங்க. அல்லாஹ் தாலா பிறகு சொல்லுகிறான், அந்த கியாமத் நாளில் மறுமையில் அந்த நாளில் அநியாயக்காரர்கள் அவர்கள் தங்கடங்கள் அவர்களுக்கு லாபம் தராது. ஏன்டா இந்த தப்பு பண்ண அப்படிங்க இப்படிங்க ஏதோ ஒரு தங்கடம் சொல்கிறான்னு வைங்க. உலகத்தில் இது மறுமையில் உலகத்தில் அந்த மாதிரி தான் சொல்லி அவங்க ஒவ்வொன்றையும் தப்பிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி மறுமையில் ஏதாவது தங்கடம் சொல்லி தப்பிக்கலான்னு நினச்சா அதெல்லாம் ஒன்றும் அவங்களுக்கு லாபம் தராது அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். பயமயிதில்லா என்பவுள்ளதீன பலமு மாதிரச்சுகும், அநியாயக்காரர்களுக்கு அவர்களுடைய தங்கடங்கள் எல்லாம் அந்த நாளில் லாபம் கொடுக்கா. தண்ணி அடிக்கிறவன்ட்ட ஏன்டா தண்ணி அடிக்கிறேன்னு கேட்டால் உடம்பெல்லாம் வலிக்குதுங்க, படுத்தா தூக்கம் வர மாட்டேங்குது, அதுக்கு தான் தண்ணி அடிக்கிறேன். அவன் அதுக்கு ஒரு காரணம் வச்சுருக்கான். இப்படித்தான் ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு பாவம் பண்ணுறவனும் பார்த்தீங்கன்னா ஏன்டா பாவம் பண்ணுற அப்படின்னா அதுக்கு ஏதாவது ஒரு தங்கடம். இந்த மாதிரி தங்கடத்தை சொல்லி மறுமையில் தப்பிக்க முடியுமா அப்படின்னு சொன்னால் அல்லாஹ் சொல்கிறான், தப்பிக்க முடியாது. உங்கள் தங்கடங்கள் எல்லாம் அங்கே லாபம் கொடுக்காது. வலாஹும் யுஸ்தஅதபூன், தௌபாவும் கபூல் செய்யப்படாது. அங்கே போயிட்டு தௌபா பண்ணால் உலகத்திலேயே தௌபா பண்ணு, திருந்தி வாழு. அதை விட்டுட்டு அங்கே போயிட்டு உண்மையான விஷயங்கள் கண்ணுக்கு முன்னால் தெரிஞ்சதுக்கு அப்புறமேல அங்கே போயிட்டு தௌபா பண்ணால் வலாஹும் யுஸ்தஅதபூன், அவர்களுடைய தௌபாவும் கபூல் செய்யப்பட மாட்டார். உலகத்துக்கு மறுபடியும் அனுப்புங்க, ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு சொன்னாலும் அவர்களை மறுபடியும் உலகத்துக்கு அனுப்பப்பட மாட்டார். அல்லாஹ் தாலா குரான்ல ஒரு இடத்துல அல்லாஹ் சொல்லுவான், அவர்கள் உலகத்துக்கு திரும்பணும் அப்படின்னு சொல்லி விரும்பினா கூட அவர்கள் திருப்பப்பட மாட்டார்கள். உலகத்துக்கு மறுபடியும் போய் யோக்கியனா வாழ்ந்துட்டு வான்னு எல்லாம் மறுபடியும் அனுப்புவாங்கன்னா, அல்லாஹ் கொடுத்த வாழ்க்கை ஒரே வாழ்க்கை. இந்த வாழ்க்கையில் நம்ம என்ன புண்ணியம் பண்ணணுமோ அதை பண்ணிவிட்டு அல்லாஹ்கிட்ட போய் சேரணும். புண்ணியம் பண்ணாமல் அங்கே போனதுக்கு அப்புறமேல மறுபடியும் ஒரு வாய்ப்பு கொடு அப்படின்னு சொன்னால் வாய்ப்பெல்லாம் அல்லாஹ்கிட்ட கிடைக்காது. அல்லாஹ் கொடுத்த வாய்ப்பை பயன்படுத்திக்கணும், அவ்வளோதான். அதை தான் அல்லாஹ் தாலா சொல்லுகின்றான், ஃபயௌமஇதில்லா யன்ஃபஉல்லதீன ஸலமூ மாதிரத்துஹும் வலாஹும் யஸ்தஅதபூன் வயஸ்தஅதிபு ஃபமாஹும் மினல் முஅதபீன். இது எல்லாம் அதைத்தான் சொல்லி காட்டுகின்றது. சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக நஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த நஸ்தக்ஃபிருக வ நத்தூபு இலைக்.